ஹலோ, இன்னைக்கு என்ன மாதிரியான ரீடிங் உங்களுக்கு மெசேஜஸ் வர வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக விட்டு போன ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு விட்டு போன அதுலேயே ஸ்டாப் ஆன ஏதோ ஒரு விஷயம் திரும்ப ஆல்ரெடி கோடு போட்டு வச்சுட்டீங்க, ரோடு போட்டு வச்சுட்டீங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் ஆல்ரெடி ரோடு போட்டு வச்ச விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் திரும்பவும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி தோணுது. சில பேருக்கு ஏதோ செலிப்ரேஷன்ஸ் பண்ற மோட்ல இருக்கீங்க, செலிப்ரேஷன் மோட்ல இருக்கீங்க. 1917 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் யாருக்காவது. இந்த நம்பர்ஸ் 1917 24 ஏதோ பார்ட்டி சம்திங் தெரியுது, பார்ட்டி. ஓகே, என்ன மாதிரியான மெசேஜஸ், என்ன ரீடிங் பண்றதுன்னு டெய்லி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்பவே தடங்கலா இருக்கு. அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு டபுள் மைண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்துட்டு இழுத்தடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அந்த விஷயத்த முடிக்க முடியாம. என்ன விஷயம் தடையா இருக்குதோ அந்த விஷயம் முடியும். ஆனா கொஞ்சம் இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கான சில விஷயங்கள் நீங்க கிளியர் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு அந்த விஷயத்த சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்போதைக்கு ரொம்பவே ஒரு சண்டை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், தடங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரோட கோசிப்ஸ், நிறைய பேர் அந்த விஷயத்த பத்தி பேசுறது, குழப்புறது, உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன்ற பேர்ல குழப்பி விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் ட்ரெடிஷ்னல், அதிகமா ட்ரெடிஷ்னல் அந்த விஷயம் அடிக்கடி இருக்கு. சோலான்றது சிக்னிஃபிகண்டா இருக்குமா இருக்காது. ஷோலா ஓகே, இதுல சில விஷயம் ஓகே இந்த கார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஏதோ சில விஷயங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னல், அந்த கல்ச்சர் அதிகமா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திரும்ப சில பேர் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல், ஒரு அந்த கல்ச்சர் திரும்பவும் நீங்க எடுத்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. திரும்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல்.
ஓகே, இந்த விஷயம் இல்லை, நான் ரிவர்ஸில் தான் இருப்பேன்னு சொல்லுது. ஏதோ ஒரு விஷயம் 3 of Cups. அதுதான், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் அதிகமாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அந்த விஷயம் வந்துட்டு பண்ணுறதுக்காக நீங்கள் ஆல்ரெடி கோடு போட்டு அந்த விஷயத்த நீங்கள் முடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண போகும்போது அதிகமான தடை, அதிகமான கன்ஃபியூஷன், அதிகமான பேர் அந்த விஷயத்தில் மூக்க நுழைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, சக்ஸஸ் ஆக விடாமல் பண்ணுறதுக்காக. ஆனால் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இழுத்தடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் சக்ஸஸ் தெரியறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. நிறைய தடைகள் தெரியுதா? இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, இங்கே வந்துட்டு ஒரு சங்கிலி மாதிரி போட்டு வச்சிருக்கு. அந்த ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் தான் எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக தெரியுது. ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ரொம்ப வருஷமாக போகாமல் தடைப்பட்டு இப்போதைக்கு அந்த குலதெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணுறதுக்காக உங்கள் ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், உங்களுடைய ஏதோ கம்யூனிட்டி அதில் போகும்போது உங்களுக்கு நிறைய தடை, நிறைய சிக்கல்கள் வருது. எல்லாத்தையும் தாண்டி ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒதுங்கியே இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சண்டை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஒதுங்கி இருக்கலாம் சொல்லி நீங்கள் ஒரு அமைதியான சில விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம ஆரம்பித்து வச்சது, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் மதர், யார் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸ் ஆரம்பித்து வச்சது, நம்ம இனிமே அதை தொடரணும், நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சில விஷயங்கள் அங்கே போகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு உங்கள் மனசுக்கு தெரியறதுனால சில பேர் ட்ரீம் பார்த்துருக்கலாம். ஒரு ட்ரீம்ஸில் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கடவுள் பார்க்குறீங்க, அந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை தீரும். சில பேர் யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் ட்ரீம்ஸ் பார்த்துருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு டார்க் எனர்ஜி கிட்டேருந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு புது லைஃப்க்கு நீங்கள் மாறணும்னா உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி நம்பிக்கையோட நீங்கள் செயல்படுறீங்க. நம்பிக்கை கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் நான் சொன்ன விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் முடிக்கணும், ஆரம்பித்த விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கே கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு தான் ஒரு சக்ஸஸ். கிளீனிங்னு இருக்கு. சில பேர் யாரோ உங்களுடைய பூஜை அறையோ இல்லை நீங்கள் உங்கள் குலதெய்வம் போயிட்டு ரொம்ப வருஷமாக போகாமல் இருந்தீங்கன்னா அந்த இடம் எதனா செடி இடி முளைச்சிருந்தா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயமும் இருக்கு சில பேருக்கு. யாருக்கு எப்படி எடுத்துக்கோங்க. GN சிக்னிஃபிகண்டா இருக்கு. G and N லெட்டர். உங்க வீட்டில் பார்க்குறவங்க சில பேர் உங்க வீட்டில் ஏதோ ஒரு செடி வந்துட்டு ரொம்பவே பட்டு போன மாதிரி இருக்கு, காஞ்சி போன பட்டு போயிட்டு. சில பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரூட் சக்ரா, சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு உங்களுடைய ரூட் சக்ரா கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சடனா நீங்க வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்காம தேவையில்லாத பொருள் சாப்பாடு விஷயங்கள்ல வந்து சாப்பிட்ற விஷயத்துல வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மேல 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 சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ரூட் சக்ரா பேலன்ஸ் பண்ணணும். ஓகே,
ஆனால் ரொம்பவே ட்ரெடிஷ்னல், ரொம்ப ட்ரெடிஷ்னல். யாருக்குன்னு தெரியல, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு ஜமீன்தார் அந்த மாதிரியான ஒரு ஒரு பர்சனாலிட்டி அந்த மாதிரி தெரியுது. அது யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், யாருன்னா ஜமீன்தார், ஃபேமிலி ரிலேட்டடாக நீங்கள் அந்த பிளட் லைன்லேருந்து வர மாதிரியான பர்சன்ஸாக இருக்கலாம். த்ரோட் சக்ரா. சில பேர் வந்துட்டு உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க, ஆனால் அவங்களால பேச முடியாம இருக்கு. 15 555 அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். 55 111 யாரோ பேச ட்ரை பண்றாங்க ஏதோ ஒரு விஷயம், ஆனால் அவங்க பேச முடியாம இருக்கு. இல்லை நீங்க ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்டயோ பேசணும்னு நினைக்கும் போது அந்த விஷயம் உங்களால பேச முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இது உங்களோட ஃபேமிலி ஜென்ரேஷனுக்காக நீங்கள் வந்துட்டு ஏற்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்ம். புதுசாக ஆரம்பிக்கிற இந்த ட்ரெடிஷ்னலாக சில விஷயங்கள் நீங்கள் கல்ச்சரல் உங்களது மெயின்டைன் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயம், யாருக்கு எப்படி நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுங்க அப்படி. ஆனால் எனக்கு தோன்றது ட்ரெடிஷன், கல்ச்சர். ஸோ அந்த விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல லைஃப் அதை கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கான ஒரு பேஷனாக, ஒரு ஃபுல் பேஷனாக இந்த விஷயத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுடைய ஹார்ட் சக்ரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஹார்ட் சக்ரா தெரியுது இல்லையா? இந்த ஹார்ட் சக்ராலேருந்து அந்த மேலே பாருங்க, இந்த த்ரோட் சக்ரா, இந்த த்ரோட் கிட்ட வர மாதிரி இருக்கா? இந்த த்ரோட் சக்ரா வந்துட்டு நீங்கள் ஓப்பன் ஆக்டிவ் பண்ணணும். அது உங்களுடைய என்ன பேச நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்துட்டு கிளியராக பேசுறதுக்காக மெடிடேஷன்ஸ் அல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் சில விஷயங்களை குறைச்சிடுங்க. ட்ரை பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இப்போதான் உங்களுக்கு சில விஷயங்கள் கிளியராக புரியுது. ஆனால் அந்த சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு தெளிவாக பேசுறதுக்காகவும் ரொம்ப தயங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கு. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், ஆனால் வராமல் இருக்கீங்க. கொஞ்சம் சில விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நீங்களே உங்களுக்காக சில பவுண்டரிஸ் போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ், உங்களை காடஸ், நீங்கள் யாரை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்களா பூட்டி வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லலாமா வேண்டாமா, நம்ம சொல்கிறதுனால பிரச்சனை ஆகுமான்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஃபுல்லாக. சொல்லும் போது 444 கண்டிப்பாக அந்த சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பனாக பேசுங்க, என்ன விஷயமா இருந்தாலும். ஓகே, இன்னைக்கு எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கீங்களோ? எனர்ஜி கொஞ்சம் டல்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் அந்த இதில் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்ற மாதிரி தோணுது உங்களை. சில பேருக்கு சரியான தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி லூசிட் ட்ரீம்ஸ் வர்றது, ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி சில ட்ரீம்ஸ் வர்றது, நைட் மேர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நமக்கே இந்த மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் வந்துச்சு ஏன்ற மாதிரி, நமக்கே இந்த மாதிரி சில ட்ரீம்ஸ் வந்துச்சு ஏன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதனாலே உங்களுக்கு தூக்கம் பத்தாததுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு நம்ம ஈவினிங் போகிறத பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோழன்
கண்டிப்பாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் சில பேருக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற இந்த விஷயம் வந்துட்டு பாஸ்ட், அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் பாஸ்ட், நார்மல் பாஸ்ட். சில பேர் வந்துட்டு உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அந்த மாதிரி வர்றது, அப்படியோ அப்படி அந்த மாதிரி வர்றதுனால நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்து இந்த லைஃப் டைமில் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு கண்டிப்பாக காலபைரவர், கருப்புசாமி இவங்களுடைய வர்ஷிப் பண்ணுற பர்சன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க பார்க்குறவங்கள. காவல் காக்கிற தெய்வம், ஒரு ஊரே காவல் காக்கிற தெய்வம், அந்த மாதிரி ஒரு கடவுளை நீங்கள் வர்ஷிப் பண்ணுறவங்களா இருக்கலாம். ரொம்பவே ஒரு அதிகமான தெய்வ பக்தி இருக்கிற பர்சன், எல்லா விஷயமும் யோசிச்சு முடிவெடுக்கிற பர்சன். நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்துட்டு உடனே டிசைட் பண்ணுறதுல உங்களுக்கு கடவுள் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தானாகவே மைண்டில் வந்துட்டு அந்த சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி உத்தரவு வர மாதிரியும் சில பேர் ட்ரீம்ஸில் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள்ல நீங்கள் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். சனி பகவான் அவரோட கோயிலுக்கு போறதுக்காகவும் சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவரை வழிபடுற மாதிரியும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற மாதிரியும். இப்போதைக்கு சில பேருக்கு யாருன்னா உங்களுடைய பர்த் சார்ட்ல அஸ்ட்ராலஜி, அந்த பர்த் சார்ட்ல வந்துட்டு சனி அந்த மாதிரி சனி பயிற்சி அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்போதைக்கு நீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு அந்த இது இருக்குன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு இதுல இருந்து வெளியில வரும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நிறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல கொடுத்துட்டு போறாரு. இப்போதைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கு. சில பேர் போறது நல்லது, சனி பகவான் அந்த கோயிலுக்கு நீங்க சில பேர் போறது நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு தானாவே மைண்ட்ல வந்திருக்கலாம், மனசுல தோணுதுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி, சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் போகணும் அப்படின்னா போறது நல்லது. சில பேர் போகணும், சரியா? உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போங்க. கண்டிப்பா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பவர்ஃபுல்லான காட்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. எந்த விஷயம் நீங்க உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பண்ண ஏதோ ஒரு சில விஷயங்கள் இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா தடையாயிடுச்சு, அதோட விட்டுட்டீங்க. ஆனா இப்ப திரும்ப அந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது இப்பவும் சில தடைகள் வரும், சில கஷ்டம் வரும், நிறைய பேர் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க, நிறைய சண்டை எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் நீங்கள் சக்ஸஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தான் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த மாதிரி தான் முடியும். நீங்கள் நினைச்ச விஷயம் மனசுல வந்து சில விஷயம் வந்துட்டு நம்ம பண்றது சரியா இல்லையான்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க பண்ற விஷயம் சரியான விஷயம் தான், சும்மா கன்ஃபியூஸ் ஆகிட்டே எல்லாம் இருக்காதீங்க. சில விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம பண்றது தவறான விஷயமோன்ற மாதிரி கிடையாது. நீங்க பண்ற முடிவெடுத்த விஷயம் சரியான விஷயம், அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. தாராளமாக பண்ணலாம். ஓகே, வேற எதனா சொல்றது இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன சொல்றது, வேற என்ன மெசேஜஸ் இருக்கான்னு. ஓகே, இன்னைக்கு உங்களுடைய மெசேஜஸ் எவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா இந்த மெசேஜஸ் சில பேருக்கு கண்டிப்பா ரெசனேட் ஆயிருக்கும்,
ஏதாவது ஒரு மெசேஜஸ் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெசேஜ் தான், ஆனால் யாருக்கு என்னன்றது தெரியும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஓகே, சில பேர் வந்துட்டு யாருக்காவது வந்து என்னோட இன்ஸ்டா பேஜில் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கூட கொஞ்சம் கனெக்டடாக இருக்கணும், என்னை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.